தமிழ்நாட்டில் புரதச்சத்து குறைபாடு பெரும்பாலும் ஒரு சவாலாகவே இருக்கிறது. நகர்ப்புற ஆய்வுகளின்படி மக்கள் தொகையில் 84% வரையிலான மக்கள் புரதச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்பகுதியில் பாரம்பரிய மற்றும் தானிய நிறைந்த உணவு முறைகள் பரிந்துரைக்கப்பட்ட உணவளவு அதாவது ஆடிய வேல்யூ பெரும்பாலும் பூர்த்தி செய்ய தவறுவதால் குழந்தைகளுக்கிடையே பரவலான ஊட்டச்சத்து குறைபாடு வளர்ச்சி குன்றலும் ஏற்படுகிறது. நம்ம இப்போ டாப் 10 வெஜ் புரோட்டீன் சோர்சஸை பற்றி பார்ப்போம். ரேங்கிங் அடிப்படையில் 7 இருந்து 27 கிராம் வரை உள்ள புரோட்டீன் சோர்சஸை வரிசைப்படுத்துவோம். 10வது இடத்தில் இருப்பது வறுத்த கொண்டக்கடலை. இது உங்களுக்கு 7 கிராம் புரதத்தை வழங்குகிறது மற்றும் இதன் விலை வெறும் 6 ரூபாய் மட்டுமே. நம்ம இந்தியாவில் உள்ள மல்யுத்த வீரர்கள் கொண்டக்கடலை சாப்பிட்டிருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக இதுதான் புரோட்டீனுக்கு பிரதான தேர்வாகவே இருந்தது. புரோட்டீன் பவுடருக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ஆற்றல் ஊக்கம் இது கொடுத்திருக்கிறது. நீங்கள் இதை டைரக்டாகவும் சாப்பிடலாம், ஸ்நாக்காகவோ அல்லது மிட்மீல் சாட்டாகவோ எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மிக்சிங் பவுலில் கொண்டக்கடலை எடுத்து நறுக்கிய வெள்ளரிக்காய், தக்காளி அல்லது குடைமிளகாய் சேர்த்து ஒரு கிரீமிங் ட்ரெஸ்ஸிங் அல்லது சட்னி யூஸ் பண்ணி சாப்பிடலாம். நெக்ஸ்ட் 9வது இடத்தில் ஒரு உணவு வருகிறது. அது மிகவும் மலிவானது, அதனால் அடிக்கடி ஏழைகளின் பாதாம் என்றே செல்ல பெயர் பெற்றது. நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, நான் பேசிக்கொண்டிருப்பது வேர்க்கடலை பற்றி தான். ஒரு கைப்பிடி அளவு மட்டும் போதும். அது உங்களுக்கு சுமார் 8 கிராம் புரதத்தை அளிக்கும். விலை வெறும் 8 ரூபாய் மட்டுமே. எல்லா வகையான நட்ஸிலும் சிறிதளவு புரதம் இருந்தாலும் வேர்க்கடலையில் தான் அதிக அளவு புரதம் உள்ளது. நீங்கள் இதை மதிய உணவு இடைவெளியில் ஒரு சிற்றுண்டியாக சாப்பிடலாம் அல்லது பீனட் பட்டர் வடிவில் பழங்கள் மீது தடவியும் சாப்பிடலாம், இல்லது உங்கள் ஸ்மூத்திகளிலும் கலக்கி குடிக்கலாம். நெக்ஸ்ட் 8வது இடத்தில் இருப்பது பச்சை பட்டாணி. ஒரு கப் சமைத்த பச்சை பட்டாணியில் 8 கிராம் புரதச்சத்து உள்ளது. இது சப்பாத்தியுடன் பட்டாணி குருமா வடிவில் சாப்பிடலாம், சட்னியுடனும் கலக்கலாம், ரொட்டிகளுக்குள் வைத்து ஸ்டஃப் பண்ணியும் சாப்பிடலாம், சாதம் சிறு தானியங்களுடன் சேர்த்து புலாவ் செய்யலாம். மேலும் நீங்கள் ஒரு கப் வேக வைத்த பச்சை பட்டாணி தண்ணீர், தேங்காய் பால், புதினா, இஞ்சி, எலுமிச்சை, உப்பு மற்றும் மிளகு ஆகியவற்றுடன் சேர்த்து அரைத்தால் மிகவும் சுவைத்து மகிழ தயாரான கிரீமியான மற்றும் புரதச்சத்து நிறைந்த பட்டாணி புதினா சூப் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம தொடர்வதற்கு முன் புரதம் என்பது வெயிட் கெயின் மட்டுமே என்று ஒரு பெரிய தவறான கருத்தை நம்ம தெளிவுபடுத்த வேண்டும். முதலில் புரதம் என்பது அடிப்படையில் உங்கள் உடலின் கட்டுமான பொருள். உங்கள் உடல் ஒரு வீடாக கற்பனை செய்து பாருங்கள். புரதம் என்பது அதன் செங்கல். உங்கள் உறுப்புகள், நகங்கள், முடி என அனைத்துமே அதனாலே கட்டப்படுகின்றன. அதை நீக்கினால் காலப்போக்கில் கட்டமைப்பு பலவீனமடைய தொடங்குகிறது. இரண்டாவதாக, புரதம் உங்கள் அன்றாட செயல்பாடுகளை சாத்தியமாக்குகிறது. அது வலுப்படுத்துகிறது. உங்கள் எலும்பு கூட்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும் செயல்பாட்டு தசைகள். அவை வலுவாக இருக்கும்போது நீங்கள் உலகில் எளிதாக நடமாடுவீர்கள், சிரமமின்றி காரில் இருந்து இறங்குவீர்கள், கைப்பிடியை பிடிக்காமல் படிக்கட்டுகளில் ஏறுவது, கைகள் நடுங்காமல் மளிகை பொருட்களை சுமப்பது. மூன்றாவதாக, நீங்கள் வயதாவதை புரதம் தீர்மானிக்கிறது. 30 வயதிற்கு பிறகு உங்கள் தசை அளவு இயற்கையாகவே அதிகரிக்க தொடங்கிறது. சரிவா? 60 வயதிற்கு பிறகு அந்த தசை இழப்பு இன்னும் வேகமாகிறது. இதை உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் வலிமை பயிற்சி செய்வதோடு போதுமான புரதத்தையும் உட்கொள்வதன் மூலம் இதன் வேகத்தை வெகுவாக குறைக்கலாம். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உண்மையில் எவ்வளவு புரதம் தேவைப்படுகிறது? மேலும் தற்போது நீங்கள் அந்த அளவை எடுக்கிறீர்களா? அதை பற்றி மிக விரைவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் 7வது இடம். 7வது இடத்தில் என்ன இருக்கிறது என்றால் முளைக்கட்டிய பயிர்கள். 100 கிராம் முளைக்கட்டிய பயிரில் 9 கிராம் அளவு புரோட்டீன் உள்ளது. ஆனால் பொறுங்கள், இதை செய்ய யாருக்கு நேரம் இருக்கிறது? முளை கட்டுவதா? அது ஒரு பெரிய தொல்லை. உண்மையில் அது உண்மையல்ல. முளை கட்டுவது மிகவும் எளிது. வெறும் 3 படிகள் தான். முதலில் உங்கள் பயிர் வகைகளை இரவு முழுவதும் ஊற வைக்கவும். இரண்டாவதாக, காலையில் அவற்றை ஒரு பருத்தி துணியில் சுற்றவும். அவற்றை ஒரு கிண்ணத்தில் வைத்து மூடி வைக்கவும். மூன்றாவதாக, அவற்றை லேசான ஈரப்பதத்துடன் வைத்திருக்க ஒரு நாளைக்கு ஒரு முறை அலசவும். அவ்வளவுதான். 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் சிறிய வாள்கள் வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் உங்கள் முளை. அவற்றை லேசாக ஆவியில் வேக வைத்து எலுமிச்சை மற்றும் உப்பு சேர்த்து எந்த உணவுடனும் சாப்பிடலாம். ஆனால் நான் ஏற்கனவே கொண்டக்கடலையும் மைசூர் பருப்பு வகையாக சாப்பிடுகிறேனே, அது கணக்கில் வராதா என்று நீங்கள் கேட்கலாம். அது நிச்சயமாக வரும். சமைத்த பருப்பு வகைகள் புரதச்சத்தின் சிறந்த ஆதாரமாகும். ஒரு கிண்ணத்தில் சுமார் 8 கிராம் புரதம் கிடைக்கிறது. முளைக்க வைப்பது அவற்றின் செரிமானத்திற்கு இலகுவாக்கிறது மற்றும் சற்றே அதிக உயிர் கிடைக்கும் தன்மை உடையதாகவும் ஆக்கிறது. அதாவது உங்கள் உடலால் அவற்றிலிருந்து ஊட்டச்சத்துக்களை இன்னும் சற்று திறம்பட உறிஞ்சிக்கொள்ள முடியும்.
நாம் 5வது இடத்திற்கு வரும்போது பெரும்பாலானோர் கேள்விப்பட்டிராத பருப்பை சாப்பிடுவதற்கு மற்றொரு வழியும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதை நீங்கள் ஒருமுறை பார்த்துவிட்டால் மீண்டும் பருப்பை அதே கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் முதலில் 6வது இடத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். 6வது இடத்தில் இருப்பது சத்து மாவு பவுடர். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உணவு என்பதால் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச விவசாயிகள் தலைமுறையாக இதை தங்கள் வயல்களில் எடுத்து சென்று நாள் முழுவதும் மிகவும் கடினமான உடல் உழைப்புக்கு பின் தண்ணீரில் கலந்து மடமடவென குடித்து வருகிறார்கள். குல்ஃபியில் புரதத்தை சேர்க்க தொழிற்சாலைகள் முடிவு செய்வதற்கு பல சந்தர்ப்பங்களுக்கு முன்பே இதுதான் அநேகமாக இந்தியாவின் முதல் புரத பானமாக இருந்திருக்கும். ஆம், இது சத்து மாவிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு பானம். சத்து மாவு என்பது வறுத்த கொண்டக்கடலையை மாவாக அரைத்ததாகும். ஒரு குவளையில் சத்து மாவு உங்களுக்கு 12 கிராம் புரதச்சத்தை அளிக்கிறது. மேலும் இதை தயாரிக்க 8 ரூபாய்க்கும் குறைவாகவே செலவாகிறது. இதை தயாரிக்க அரை கப் சத்து மாவுடன் 1 கப் குளிர்ந்த நீர், எலுமிச்சை, ஜீரகம், கருப்பு உப்பு, சிறிதளவு பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து அரைக்கவும். மேலும் மேலே சிறிதளவு புதிய கொத்தமல்லி மற்றும் புதினாவை தூவவும். இதன் சுவையும் அருமையாக இருக்கிறது. நாம் அடுத்ததிற்கு செல்வதற்கு முன் இந்த வீடியோவில் புரதத்தை பொறுத்தவரை மிகவும் சர்ச்சைக்குரிய கேள்விகளில் ஒன்றை பற்றி நாம் விவாதிக்க வேண்டும். சரி, பச்சை பட்டாணியில் 8 கிராம் புரதம், முளைக்கீரையில் 9, சத்து மாவில் 12. ஆனால் எனக்கு இன்னும் புரியவில்லை, ஒரு நாளைக்கு எனக்கு மொத்தமாக எவ்வளவு புரதம் தேவை? உலக சுகாதார அமைப்பின்படி உங்கள் உடல் எடையில் 1 கிலோவிற்கு சுமார் 0.8 கிராம் அளவு புரதம் தேவை. ஆனால் அது வெறும் குறைந்தபட்ச அளவுதான். அப்போதுதான் உங்கள் உடல் தசை இழக்க தொடங்காது. பெரும்பாலும் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கும் நபர்களுக்கு ஒரு நாளைக்கு உடல் எடைக்கு 1 கிலோகிராமிற்கு 1 கிராம் புரதம் என்பதே மிகவும் உகந்த அளவாகும். உதாரணமாக, உங்கள் எடை 55 கிலோவாக இருந்தால் ஒரு நாளைக்கு சுமார் 55 கிராம் புரதத்தை உட்கொள்ளுங்கள். அவ்வளவுதான், கால்குலேட்டர் தேவையில்லை. ஆனால் சிலருக்கு கடுமையான பயிற்சி செய்வது, அதாவது அதிக எடை தூக்குவது, தீவிரமான ஜிம் பயிற்சி போன்றவை பயிற்சி அமர்வுகளின் போது உங்கள் தசைகள் அதிகமாக தேய்மானத்திற்கு உள்ளாகின்றது. இந்த நிலையில் உங்களுக்கு கட்டுமான பொருட்கள் அதிகமாக தேவைப்படுகின்றன. எனவே ஒரு நாளைக்கு உங்கள் உடல் எடையில் ஒவ்வொரு கிலோவிற்கும் சுமார் 1.2 முதல் 1.6 கிராம் புரதம் தேவைப்படும். உதாரணமாக, தீவிரமாக பயிற்சி செய்யும் போது 75 கிலோ எடை கொண்ட ஒருவருக்கு அதிகபட்சமாக 120 கிராம் புரதம் தேவைப்படும். இப்போது விலங்கு சார்ந்த உணவுகளை தொடாமலேயே ஒரு நாளைக்கு 55 முதல் 120 கிராம் புரதத்தை உங்களால் உண்மையிலே பெற முடியுமா? மேலும் தாவர புரதங்களை உண்மையில் முழுமையற்ற புரதங்கள்தானா, அல்லது அதுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய கட்டுக்கதையா? அதை பற்றி நாம் மிக விரைவில் பார்ப்போம். முதலில் 5வது இடத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். உங்களில் எத்தனை பேர் இந்த மைசூரை, அதுவும் பெரும்பாலும் ஒரே வடிவத்தில் சாப்பிட்டு வளர்த்திருக்கிறீர்கள்? பருப்பு. ஆனால் அதே எளிமையான பருப்பை நாம் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வது? இதை மென்மையான துண்டுகளாக்கக்கூடிய சிவப்பு பருப்பு டோஃபுவாக மாற்றலாம். இதை நீங்கள் பன்னீராகவும் பயன்படுத்தலாம். மேலும் இதில் 100 கிராமில் 13 கிராம் புரதம் கிடைக்கிறது. இதன் விலை வெறும் 7 ரூபாய் மட்டுமே. நான் இதை முதலில் செய்தபோது அதிர்ச்சி அடைந்தேன். இதற்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. சமையலறையில் 10 நிமிடங்கள். ஆடம்பரமான உபகரணங்களோ வேதியியலோ தேவையில்லை. சிவப்பு பருப்பு மற்றும் தண்ணீர் என இரண்டும் மிக எளிமையான பொருட்கள் மட்டுமே போதும். இதை செய்ய அரை கப் சிவப்பு பருப்பு இரவு முழுவதும் ஊற வைக்கவும். மறுநாள் காலையில் தண்ணீரை வடித்துவிட்டு ஊற வைத்த பருப்பை 1 கப் புதிய தண்ணீருடன் சேர்த்து மிருதுவாகும் வரை அரைக்கவும். பிறகு இந்த கலவையை மிதமான தீயில் வைத்து பசை போல் கெட்டியாகும் வரை தொடர்ந்து கிளறி கொண்டே சமைக்கவும். 1 சிட்டிகை உப்பு சேர்க்கவும். இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி 1 மணி நேரம் குளிர்சாதன பெட்டியில் வைத்து கெட்டியாக விடவும். இப்போது கனசதுரங்களாக வெட்டக்கூடிய இந்த அழகான சிவப்பு பருப்பு டோஃபு கட்டிகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த கட்டி முழுவதிலும் 26 கிராம் புரதம் உள்ளது. அதாவது ஒரு வேளை உணவில் நீங்கள் இதில் பாதியை சாப்பிட்டால் அதில் மட்டுமே 13 கிராம் புரதம் கிடைக்கிறது. மேலும் இதை அப்படியே சாப்பிடக்கூடாது. பன்னீர் போல இதையும் சமைத்து மசாலாவில் ஊற வைக்க வேண்டும். டிக்கா, கிரேவி, காய்கறி என எதிலும் கலந்து சாப்பிடும்போது இந்த சிவப்பு பருப்பு டோஃபு திடீரென உங்கள் நாளில் மிகவும் சுவையான உணவுகளில் ஒன்றாக மாறிவிடும். நெக்ஸ்ட், 4வது இடத்தில் இருப்பது வெஜ் ஆம்லேட். 2 வெஜ் ஆம்லேட்களில் 16 கிராம் புரதம் உள்ளது. இது 2 முட்டை ஆம்லேட்களை விட அதிகம்.
கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னவென்றால், அடுத்த முறை உங்கள் நண்பர், குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உடற்பயிற்சி பயிற்றுவிப்பவர்கள் நீங்கள் உடல் எடை குறைக்க இறைச்சி அல்லது பால் பொருட்களை சாப்பிட வேண்டும் என்று சொல்லும்போது போதுமான புரதம் இருந்தால் நீங்கள் இதை அவர்களுக்கு காட்டலாம். ஒரு கோப்பையை விட சற்று குறைவான அளவே கடலை மாவு எடுத்துக்கொள்ளுங்கள். இதுல 8 கிராம் அளவு புரதம் உள்ளது. இந்த மாவுடன் வீட்டில் உள்ள காய்கறிகள், சிறிதளவு உப்பு, ஜீரகம், மஞ்சள் தூள் மற்றும் தண்ணீர் சேர்த்து கலக்கவும். தோசை கல்லில் ஊற்றினால் போதும். இதை நீங்கள் எந்த நேர உணவிற்கும் சாப்பிடலாம். நீங்கள் இதை வண்ணமாகவும் செய்யலாம். மாவில் சிறிதளவு கீரையை சேர்த்து அரைத்தால் உடனடியாக உங்களுக்கு ஒரு அருமையான கலவை கிடைத்துவிடும். இது பச்சை நிறமாக இருக்கும். சிறிதளவு பீட்ரூட் துருவினால் உங்கள் காலை உணவு பிரகாசமாக இளஞ்சிவப்பு நிறமாக மாறிவிடும். ஒவ்வொரு வெஜ் ஆம்லேட்டின் விலையும் சுமார் 12 ரூபாய் ஆகும். உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் வேறு வகைகளிலும் வெஜ் ஆம்லேட்டை தயாரிக்கலாம். அவை உங்களுக்கு ஏறக்குறைய ஒரே அளவை கொடுக்கிறது. ஆனால் தாவரங்கள் முழுமையற்ற புரதங்கள் என்றும் அவற்றில் சில புரதங்கள் இல்லை என்றும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் இது ஒரு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஒரு தாவரத்தின் இல்லாத அமினோ அமிலம் மற்றொரு தாவரத்தில் நிறைந்துள்ளது. மேலும் நீங்கள் அவற்றை ஒன்றாக சாப்பிடும்போது அவை ஒன்றுக்கொன்று பூர்த்தி செய்கின்றன. மற்றொன்று அரிசியை ஒரு எளிய உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அரிசியில் லைசின் எனப்படும் அமினோ அமிலம் சற்று குறைவாக உள்ளது. நீங்கள் 3 மாதங்களுக்கு தினமும் அரிசி சாப்பிட்டால் உங்களுக்கு லைசின் குறைபாடு ஏற்படும். நாம் அரிசியை பருப்புடன் சாப்பிடுகிறோம். பருப்பில் லைசின் நிறைந்துள்ளது. எனவே நீங்கள் பருப்பை அரிசியுடன் ஒன்றாக சேர்க்கும் போது அவற்றிலுள்ள அமினோ அமிலங்கள் ஒன்றுக்கொன்று துணையாக அமைந்து உடனடியாக உங்களுக்கு ஒரு முழுமையான புரத உணவு கிடைத்து விடுகிறது. 3வது இடத்திற்கு நகர்வது ஒரு உணவுப் பொருளாகும். பெரிதும் தவறாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஊட்டச்சத்து ரீதியாக இது பூமியில் உள்ள மிகவும் வலிமையான தாவர புரதங்களில் ஒன்றாகும். மேலும் இது 9 அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் அனைத்தையும் தனக்கே கொண்டுள்ளது. நான் சோயாவை பற்றி தான் பேசுகிறேன். இதை 3 சுவையான வடிவங்களில் உட்கொள்ளலாம். அவற்றில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேளைக்கு சுமார் 17 கிராம் புரதத்தை உங்களுக்கு வழங்குகிறது. சுவாரஸ்யம் என்னவென்றால், டோஃபுவின் விலை ஏறக்குறைய டெய்ரி பன்னீரின் விலைக்கு சமமாக உள்ளது. ஆனால் உங்களுக்கு வசதி இருந்தால் வீட்டிலேயே டோஃபு செய்யுங்கள். அது செய்வது மிகவும் எளியது. நெக்ஸ்ட், இரண்டாவதாக என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இரண்டாவதாக உள்ளது டெம்பே. டெம்பே என்பது அடிப்படையில் புளிக்க வைக்கப்பட்ட சோயா ஆகும். மேலும் இது சற்றே நட்ஸ் போன்று கிட்டத்தட்ட மண் வாசனையுடன் சுவையை கொண்டுள்ளது. தற்போது இந்தியாவில் ஹேலோக் டெம்பே என்ற பெயரில் ஒரே ஒரு பிராண்ட் மட்டுமே இதன் தூய்மையான வடிவத்தை விற்பனை செய்கிறது. 100 கிராம் கெட்டியான டோஃபு டெம்பே அல்லது சமைத்த சோயா பீன்ஸ் உங்களுக்கு சுமார் 17 கிராம் புரதத்தை வழங்குகிறது. நெக்ஸ்ட், இந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ள, அதாவது ஒரே ஒரு கைப்பிடி அளவில் 27 கிராம் புரதத்தை உங்களுக்கு வழங்கும் தாவர புரத மூலத்தை பற்றி அறிய நீங்க தயாரா? சோயாவை போலவே இதுவும் அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களையும் கொண்டுள்ளது. எனவே இது ஒரு முழுமையான புரதம். சரி, இது யாரும் எதிர்பாராத ஒன்று என்னவென்றால் தர்பூசணி விதை பன்னீர். இது முழுக்க விதைகளிலிருந்து தான் செய்யப்படுகிறது. இது பால் பன்னீரில் உள்ள அதே அளவு புரதத்தை உங்களுக்கு தருகிறது. மேலும் இதில் செயற்கையானவை இல்லாததால் இது மிகவும் தூய்மையானவை. பசுவின் பால் பன்னீரில் இருக்கும் வளர்ச்சி ஹார்மோன்களும் ஆன்டிபாடிகளும் இதில் உள்ளன. மேலும் அதன் சுவை நான் உறுதியளிக்கிறேன். நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் இதை பரிமாறினால் இது பால் பொருளால் ஆனது அல்ல என்பதை அவர்களால் உணரக்கூட முடியாது. இதை செய்வது எவ்வளவு எளிது என்று பாருங்கள். மக்காச் என்று அழைக்கப்படும் 2 கப் தர்பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றை சுமார் 6 மணி நேரம் ஊற வைக்கவும். பிறகு அவற்றை 4 கப்பு சுத்தமான தண்ணீருடன் சேர்த்து முற்றிலும் மிருதுவாகும் வரை அரைக்கவும். அதை வடிகட்டினால் தர்பூசணி விதைப்பால் கிடைக்கும். இப்போது அந்த பாலை ஒரு பாத்திரத்தில் சூடாக்கவும். அப்போது ஒரு மாயாஜாலம் நிகழும். அது தயிராக தொடங்கும். திடப்பொருட்கள் பிரிந்துவிடும். பிறகு அதை ஒரு துணியில் வடிகட்டவும். உள்ளே இருக்கும் அதிகப்படியான தண்ணீரை அகற்றவும். அடியில் தங்கியிருப்பதை தட்டையாக்கி அதன் மேல் கனமான ஒன்றை வைத்து கெட்டியாக அழுத்தவும். 30 நிமிடம் கழித்த பிறகு உங்களுக்கு புரத நிறைந்த தாவர அடிப்படையிலான பன்னீர் கட்டி கிடைக்கும். அதில் சுமார் 80 கிராம் புரதம் உள்ளது. ஒரு வேளைக்கு இந்த கட்டியில் 1/3 ஒரு பகுதியை நீங்கள் சாப்பிட்டால் அது 27 கிராம் புரதம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த பன்னீரை நீங்கள் பூசணி விதைகளை கொண்டு செய்யலாம். அதே அளவு, அதே செய்முறை தயாரானதும் நீங்கள் ஏற்கனவே விரும்பும் ஒவ்வொரு பன்னீர் உணவிலும் இதை சேர்த்து கொள்ளலாம். வெறும் தாவர மூலத்திலிருந்து பெறப்படும் புரதங்களில் இருந்து உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான 55 கிராம் முதல் 120 கிராம் வரையிலான புரத தேவையை பூர்த்தி செய்ய முடிகிறது. எனவே நீங்கள் இந்த புரதங்களை உங்கள் அன்றாட வாழ்வில் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.